வேலை நிறுத்தத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நாள் வேலை நிறுத்தம் அந்த செக் போஸ்ட் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். ஆனா அந்த செக் போஸ்ட்ல வந்து டிக்கெட் வாங்காம அந்தந்த கவுண்டர்ல வாங்கிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதே மாதிரி சுற்றுலா பயணிகளை மட்டும் கேள்வி கேட்கிறாங்க. நான் வந்து முன்னாடியே போக முடியல. ஆமா, அப்ப வந்து சேர்த்து நான் ஏன் காசு கொடுப்பேன்? எல்லா டூரிஸ்டுமே நம்ம ஓட்டி போகும்போது டூரிஸ்ட் என்ன கேட்கறாங்கன்னா, நான் பிள்ளைவாக்கு தான் போறோம், எனக்கு பிள்ளைவாக்கு மட்டும் தான் வேணும் அப்படிங்கும் போது பிள்ளைவாக்கு போனா 10 ரூபா, நான் எதுக்கு 30 ரூபா கொடுக்கணும்னு கேட்கறாங்க. பார்க்காத இடத்துக்கு பார்க்காத கொடுக்கணும் அப்படின்னு எல்லா டூரிஸ்டுமே சக்கடப்படுறாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பாதிப்பு. நம்மளுக்கு வந்து அந்த வண்டி பண வசூல்னால லைனா வண்டி நிக்குது, அதனாலயும் டிராபிக்காக பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது ஒரு பிள்ளைவாக்க பார்க்க போகணும்னா 10 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும், ஆனா 30 ரூபா கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது ஃபாரஸ்ட் வந்து அந்தந்த இடத்துல வசூல் பண்ணாங்கன்னா அந்த இடத்த பார்த்து போறதா இருந்தா நல்லா இருக்கும். எங்களோட கருத்து இது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டிக்கெட் வாங்கினாலே இந்த பிரச்சனைக்கு நிறைய தீர்வு காணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலா தலங்கள்ல அந்த 12 மணி சுற்றுலா தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 6 இடம் தான் இருக்கு. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் தரோட பில்லராக்கு. இப்ப சூசைட் பாயிண்ட் தரோட பில்லராக்கு, குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட், மோயர் பாயிண்ட், இந்த 4 இடத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல 30 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுல வனக்குழுன்ற பேர்ல வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வனக்குழுனா என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிக்கெட் இல்ல அது. அதை வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல முதல்ல டிக்கெட் வாங்கினா இந்த டிராபிக் ஜாம் நிறைய குறையும். அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுத்து கொடுத்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி இது சம்பந்தமா பலமுறை ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கும் கலெக்டர் ஆபீஸ்க்கும் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா நாங்க வனத்துறை அதிகாரிகளுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆளுகளுக்கும் நிறைய டைம் நாங்க போய் கோரிக்கை நிறைய வச்சிருக்கோம். இது வரைக்கும் அது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனாலதான் எங்களோட ஒரே கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அந்தந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு அந்தந்த இடத்துல அவங்க பார்க்கிங் வாங்கட்டும். வர சுற்றுலா பயணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா குடிநீரும் கிடையாது, பாத்ரூம் வசதிகளும் கிடையாது, எதுவுமே இல்லாம இந்த வனத்துறையில இந்த அமௌண்ட்டை வாங்கி என்ன செய்யறாங்கன்னு யாருக்குமே தெரியாம தான் போயிட்டு இருக்கு. இதை வாங்கி வனத்துறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெவலப் பண்ணலாம். அந்த நேரத்துல பாத்ரூம் கட்டி கொடுக்கலாம், நிறைய வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கலாம். இப்ப அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த 4 இடத்துக்கு போனோம்னா குடிக்கிறதுக்கு எந்த இடத்துலயுமே தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்களை மாதிரி ஒரு 1500 ஓட்டுநருக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்கும். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து காத்திருப்பு போராட்டம். அதாவது வந்து எந்த வாகனங்களும் ஓடல, இயக்கல. கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்ல வந்து டோல்கேட் அகற்ற சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு காத்திருப்பு போராட்டம் வச்சிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் நாங்க போட்டு போற எல்லாத்துக்குமே வந்து அவதியானது என்னன்னா டிராபிக் தான். குணாக்கேவ் போறவங்க, பில்லராஜ் போறவங்க அங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு எந்தெந்த ஸ்பாட் இருக்கோ அந்தந்த ஸ்பாட்ல அவங்க டிக்கெட் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். குணாக்கேவ் போறவங்க வாங்கிக்கலாம், பைன் ஃபாரஸ்ட் போறவங்க அங்க நீங்க வாங்கிக்கலாம் எப்பயும் போல. அதே மாதிரி மோயர் பாயிண்ட் போறவங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கும் போது வந்து கொடைக்கானல் டிராபிக்கே இருக்காது. இப்படி நீங்க வாங்க திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்து நீங்க ஒரே இடத்துல சார்ஜ் பண்ணி ஸ்கேன் பண்றதுனால அதிகமான டிராபிக் இல்லை. வேற சுற்றுலா பயணிகளும் சரி நாங்களும் சரி கொடைக்கானல ரொம்ப பாதிக்கப்படுறது வனத்துறையினால. இந்த டோல்கேட்டை வந்து இங்க இருந்து 4 கிலோமீட்டர் டோல்கேட் வச்சு அங்க வசூல் பண்றது எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. எந்த டாக்ஸியும் இயங்காதுன்னு இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இதுக்காக தான் நம்ம மெயின் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். இந்த மாதிரி கிளை சங்கத்துல வந்து எல்லா பக்கமே வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக், ஒரு வண்டி கூட ஓடல. அதான் எங்க ஓட்டுநர்களும் ஓட்டுநர். இப்ப யாருக்காக போராடிட்டோம்னா முக்காவாசி எங்க டிரைவர்களுக்காகவும் சுற்றுலா பயணிகள் உங்களுக்காகவும் தான். பார்த்து எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோல என்ன சொல்றோம், எதுக்காக அந்த காத்திருப்பு போராட்டம்? ஃபாரஸ்ட்டுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா அந்த போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சூசைட் பாயிண்ட் என்ட்ரி கேட் இருக்கு பாருங்க, அதுல வந்து அவங்க டிக்கெட் போடுற ஸ்கேன் பண்றேன்னு பல மணி நேரம் கணக்குல வந்து நிப்பாட்டி வெயிட் பண்ணி அனுப்புறாங்க. அதனாலதான் டிராபிக் ஆகுது. அந்தந்த பூத்துல வாங்கினாங்கன்னா எல்லாத்துக்கும் டிராபிக்கே இருக்காது. இந்த கருத்துல வந்து ஒவ்வொருத்தையும் நம்ம கேட்க போறேன், பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது கிட்டத்தட்ட 20 வருஷமா இதே பிரச்சனை தாங்க. ஃபாரஸ்ட்டுக்கும் கொடைக்கானல் மக்களுக்கு எங்க வாழ்வாதாரத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பஸ் இந்த ரூட்ல விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேவையில்லாம இந்த ரூட்ல ஒரு வண்டிக்கு 15 நிமிஷம் ஆக்குறாங்க. அங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி கொடைக்கானல் ஃபுல்லா ஒரு பாத்ரூம் போக முடியல, குழந்தைகளுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்க முடியல. வர டூரிஸ்ட் ஏன்டா கொடைக்கானலுக்கு வந்து நூலா போயிட்டு இருக்காங்க. வணக்கம். கொடைக்கானல்ல வர டூரிஸ்ட் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கழிப்பட வசதியே இல்லைங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த லேடிஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஜென்ஸ் கூட எங்கேயாச்சும் ஓரத்துக்குள்ள ஒதுங்கிடுவாங்கன்னா லேடிஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறையில ரொம்ப டிராபிக், இந்த ஃபாரஸ்ட்னாலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராபிக்ங்க. 10 பேர் வண்டியில வராங்க பயிர் வைக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் வயசானவங்களுக்கான போக மாட்டாங்க. அதுக்கும் சேர்த்து சார்ஜ் பண்றாங்க. முறையா இருக்குமா? கரெக்டா இருக்காது. எந்த ஸ்பாட்டுக்கு அவங்க தேவை உள்ள ஸ்பாட்டுக்கு பைசா கொடுத்து போனா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால டூரிஸ்டோட கருத்து, எங்களோட கருத்து அதுதான். அதை பார்த்துட்டு இருக்க அரசாங்க அதிகாரிகளும் வனத்துறை சார்ந்த அதிகாரிகளும் எத்தனை அதிகாரிக்கு எல்லா அதிகாரியும் பார்த்து எங்க டாக்ஸி புழைப்பவே நம்பி இத்தனை பேர் இருக்கோம், இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்பி இருக்கோம். முறையா வந்து அந்தந்த கவுண்டர்ல வசூல் பண்ணாங்கன்னா இந்த தொழில் அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க.
இதுதாங்க வட்ட வட்டம் பிரச்சனையா இருக்கு. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 டைம் கோரிக்கை கொடுத்துருவோங்க. மனு கொடுத்தாச்சு. ரோட்ல இருந்து போராட்டம், ரோட்ல சோறாக்கியும் சாப்பிட்டாச்சுங்க. இதுக்கு மேல என்ன, இந்த வனத்துறை எதுக்காக அப்படி வசூல் பண்ணிட்டு எதுக்கு மத்த மக்களை வந்து இப்படி சித்திரவதை பண்ணணும்? இதுக்கு நிரந்தரமா எங்களுக்கு ஒரு வழி வேணுங்க. இதுதாங்க எங்களோட கோரிக்கை.